வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோஜூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. அதாவது எனக்கு ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிள்பர் நான் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன அசசரிலாம் தேவைப்படும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரோஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆம்பிள்பர். அதாவது 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஆம்பிள்பர் தான். ஸோ நீங்கள் ஒரு ஆம்பிள்பர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை பிளான் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்பிள்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம், ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி ஆம்பிள்பர் நம்ம பேர்பட்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேபினெட், அதாவது ஆம்பிள்பர் பேனல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லதாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு சுவிட்சு, செலக்டர் சுவிட்சு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்இடி ப்ளஸ் 1K ரெஜிஸ்டர் இண்டிகேட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்எம்சி போர்டு, அதாவது யூஎஸ்பி போர்டு தான் எம்எம்சி போர்டுன்னு சொல்கிறோம், சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிள்பரோட ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன தேவைப்படுதுன்னு நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து பேக் சைடில் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக் சைடில் ஸ்பீக்கர் சாக்கெட் 2 தேவைப்படுது, எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆர்சி சாக்கெட் 1 தேவைப்படுது, எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த டிசி சப்ளை நம்ம கட் பண்ணிட்டோம், நமக்கு தேவையில்லை. நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏசி கார்டு ஒயரு, அடுத்து ஏசி கார்டு லப்பர் புஷ்ஷு. இப்போ ஆம்பிள்பருக்கு உள்ளே என்னென்ன தேவைப்படுன்னு பார்க்கலாம். 12012 3 amps ட்ரான்ஸ்ஃபார்ம் தேவைப்படுது. அடுத்து 4440 ஐசி போர்டு வித் பேஸ்டபுள் போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்பிள்பர் அசம்பிள் பண்ணலாம். ஒரு ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, 5 வோல்ட் ரெகுலேட்டர். 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஆம்பிள்பர் தான் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.